கரண்ட் ஆஃப் பண்ணி பொடியானுங்களோ தெரியல. மற்ற நேரம் ஆஃப் பண்ணா கூட பரவாயில்ல. வெயில் சுட்டு எரிக்கி. இந்த சூட்டுக்குள்ள ஃபேன் இல்லாம இருக்கவே முடியலப்பா. ஜன்னலையும் திறந்து வச்சாச்சு, ஒரு காத்து உள்ள வந்த மாதிரி இல்ல. புழுக்கம் தாங்க முடியல. விசிறி எடுத்து செத்த வீசிட்டாவது இருப்போம், இல்லைன்னா அவ்வளவுதான் போல் இருக்கு. ஐயா, இதுக்குதான் வளரணுங்கிறது. பீரோக்கு மேலெல்லாம் கிடக்கு. என் அவசரத்துக்கு எட்ட வர மாட்டேக்க. என்னத்த செய்ய? சரி, அவிய வீட்டுல தானே கிடப்பாவ, கூப்பிட்டு எடுத்து தர சொல்லுவோம். முத்துமாம்ஸ் வாரேம்மா. ஏமா, என்னாச்சு? எது கூப்பிட்டா? என்னங்க, பீரோக்கு மேல இருக்க விசிறிய கொஞ்சம் எடுத்து தாங்கலாம். விசிறி எதுக்குமா? ஃபேனை போட்டுக்கிட வேண்டியதானே. இதுக்கு ஃபேன் அமர்த்தி வச்சிருக்கா? கூறுகட்ட மனசா, அடிக்க வெயிலுக்கு ஃபேனை ஆஃப் பண்ணியே வைப்பேன். கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டான். அதுக்குன்னு கட்டின புருஷனை பார்த்து கூறுகட்ட மனுஷன் சொல்றியேட்டி. அதுக்கு மேல வேற ஏதாவது சொல்லிட போறேன். நானே உப்பு சத்துல வேறு வேலை கிடக்கேன். சொன்ன வேலையை மட்டும் செய்யும். இந்தாம்மா விசிறி எடுத்துட்டேன், வச்சுக்க. என்ன என்னங்க நீங்க, பொண்டாட்டி இப்படி வேர்க்குன்னு சொல்லியா விசிறி எடுத்து இந்தான்னு சொல்றியே? கொஞ்சம் விசிறி தான் விடுங்களா. வேற ஏதாவது மேடம்க்கு செஞ்சு கொடுக்கணுமோ? இப்ப இது ஒண்ணு செஞ்சா போதும், பிறகு மீதியெல்லாம் செஞ்சுக்கிடலாம். வேற வேற உனக்கு புருஷன் மேல ஒரு பயமே இல்லாம போயிட்டுட்டி. புருஷன்னா பயப்படணுமா? என் புருஷன் தானே, நான் எதுக்கு பயப்படணும்? ஏம்மா, உன்கிட்ட பேசி ஆவாது. சரி வா, விசிறி விடுறேன். அட என்ன மாம்ஸ், நீங்க நின்னு காத்து விசிறிட்டு இருக்கிய, உட்கார்ந்து விசிறி விட வேண்டியதானே? பரவாயில்ல பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன தண்ணி கேனையே இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கா? அதுவா, இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும்ல, அப்பதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இங்கேயே தூக்கிட்டு வந்துட்டேன். நினைச்ச நேரம் எடுத்து குடிச்சுக்கலாம்ல. அடுப்பங்கரையில இருந்தா சும்மா சும்மா தோணும் போதெல்லாம் போய் குடிக்க மாச்சலா இருக்கு. இங்க இருந்து அடுப்பங்கரை வரைக்கும் யாரு நடந்து போகுது? அதான் இங்கேயே தூக்கிட்டு வந்துட்டேன். ஏம்மா, இதுக்கு கூடவாமா மாச்சல் போடுவா நீ? அடுத்த வீட்டு அடுப்பங்கரைக்கு போனாதான் சிரமமா இருக்கும். நம்ம வீட்டு அடுப்பங்கரைன்னா அவ்வளவு தூரமாவா இருக்கு? நம்ம வீடே சின்ன வீடுதான். இதுல இருந்து அண்ணாருக்கு அடுப்பங்கரைக்கு போக முடியாதா? அட ஆமா, அது உங்களுக்கு சொன்னா புரியாது, விடுங்க. என்னமோ போ. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லு ஜில்லுன்னு ஆத்தங்கரையில போய் ஒரு குளியல போட்டா நல்லா இருக்கும். வாங்க மாம்ஸ், போய் ஒரு குளியல் போட்டு வருவோம். நான் வரலமா, எனக்கு வேலை கிடக்கு. இப்ப செத்த நேரத்துல நான் கிளம்பிடுவேன். அப்பனா எப்படி தனியாவா போகுது? ஒரே ஊர்லதான் உங்க அம்மா வீடு இருக்கு. உங்க அம்மையே இல்ல உங்க மைனி யாரையாவது கூட்டிட்டு போவோமா? அதுவும் சரிதான். அட ஆமா, காளீஸ்வரி மாட காணலையா? இது எப்பத்துல இருந்து? ஏடி, இந்த கதை உனக்கு தெரியாம தான் இருந்தோ? நேத்து காலையில இருந்தே காணணும், ஊரெல்லாம் தேடி இருப்பா போல. எவனோ நல்லா மாடு வந்துட்டுன்னு கூட்டிட்டு போயிட்டான் போல. எங்கேயும் போய் வித்துருப்பான், என்ன தெரியும்? ஊருக்குள்ள ஒரு ஆளுவலுமா பார்க்கல. ஏக்கா, பார்த்தா சொல்லுவாவளா? எனக்கு என்னத்துக்குன்னு தான் இருப்பாவ. ஆமா, அதுவும் சரிதான். நமக்கு எதுக்கு வம்புன்னு தான் இருப்பாவ. ஆனா யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டாவ. யாராவது பார்த்துருப்பாவ. பாவம், இனி பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? அவளும் ஊரெல்லாம் தேடி மாட்டை காணலன்னு பாவம் போல நிக்கா. ஏட்டி, மாட்டை மேய்க்க வந்தா ஒழுங்கா மாட்டை மேய்க்கணும்ல, இல்லை மாடை கட்டியாவது போடணும். ரெண்டும் செய்ய மாட்டேக்கா. வந்தோன்னே மாட்டை அந்த ஆளை மேய விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட பேசுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு அவளுக்கு. பிறகு உட்காந்து தேடுனா எப்படி கிடைக்கும்? அதுவும் சரிதான். எந்நேரம் பார்த்தாலும் அடுத்த வீட்டு கதையை தான் கேட்டுட்டு கிடக்கா. ஆமா, எப்போ பார்த்தாலும் இவளுக்கு இப்படி பேசலன்னா நேரமே போகாது போல் இருக்கு. நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாவலாட்டி. அதுவும் சரிதான்க்கா. நம்மளாம் இப்படி அடுத்த வீட்டு கதை ஏதாவது பேசியம்மா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கிடப்போம். அவ்வளவெல்லாம் அப்படியா? எல்லாருமே சூடானா ஆயிர முடியுமாட்டி? எம்மா ஏடியம்மா, எதுக்கு இப்படி ஓடியாரா? நேரா வீட்டுக்கு போனோமா உன்னை பார்க்க. அங்க நீ இல்லை. எப்படி இவிய 3 பேர் கூட தான் கதை பேசிட்டு கிடப்பான்ல ஓடி வந்தேன். ஓடி வர அளவுக்கு என்ன டீமுக்கா கதை? கதையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு அரை மணி நேரமா கரண்ட் வேற ஆஃப் பண்ணி போட்டுட்டானுவல்ல. வீட்டில் கையும் உடலை காலும் உடலை, புழுக்கம் தாங்க முடியல. அதான் ஆற்றுக்கு போய் ஒரு குளியலை போடலான்னு இருக்கேன். வாரியாம்மா? ஆற்றுக்கு குளிக்க போறியா? உன் மைனி வேணா கூட கூட்டிகிட்டு போயாம்டி. எம்மோ நீ வாமா, மைனி எல்லாம் வேண்டாம். அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாவா. ஏடி, உங்கள் அம்மையை மட்டும் கூப்பிடியா? நாங்கள்லாம் வந்தால் வேணான்னு சொல்லிடுவியோ? ஐயா, சொன்ன கிளி பாட்டி, யார் வந்தாலும் நான் கூட்டிகிட்டு போவேன். வாங்க. முப்பு பாட்டி, நீங்களும் வாங்க. மங்கம்மா, போக மாட்டி. 3 பேரும் நல்லா குளியலை போட்டு நாளாவு. மவ சொல்லியதும் சரிதான். வெயில் பொழந்து எடுக்கு. போய் நல்லா குளுன்னு குளிச்சுட்டு வருவோம்டி. அப்படியாக்கா சொல்லியா? குளிக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு பார்த்துக்க. பிறவு என்ன யோசனை? ஏக்கா, ஆற்றுக்கெல்லாம் போய் நீச்சல் அடித்து குளிச்சு நாளாயிட்டேன்னு யோசித்தேன். மங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்க. நாங்களும் குளிச்சு தான் வருஷக்கணக்காயிட்டேன். அதெல்லாம் உள்ளே போய் குதிச்சோன்னா தானா பழைய நீச்சல் வந்துடும். வா.
அப்படியாக்கா, அப்ப எல்லாரும் போலான்னு தான் சொல்றீங்களோ? அப்ப வாங்க 3 பேரும் என் மவளை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். ஐ ஜாலி, நல்லா இன்னைக்கு குளியல போட்டுட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். எங்க நம்ம போறோம்? குளிக்க போறோம். எம்மா, தண்ணிய பாரா, நல்லா அழகா இருக்கு. பார்க்கவே நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் போல் இருக்கு. வாமா சீக்கிரம் போய் குளிப்போம். ஆமாட்டி மக்கா, அதைத்தான் நானும் பாக்கேன். குளிச்சிருவோமா? ஏட்டி, எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் தானே, அப்புறம் குதிச்சுட்டு தெரியாதுன்னு சொல்லிடாதியே. ஏக்கா, ஊருக்குள்ள பல பேருக்கு நீச்சல் கத்து கொடுத்ததே நான் தான். எப்பா எப்பா, எவ்வளவு நேரம் வெயிலையே தூக்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு. ஏக்கா, செத்ததுல இறக்கி வச்சுட்டு உட்காருவோமாக்கா, பிறவு போவோம். சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, இன்னும் கொஞ்சம் போனா ஆத்தங்கரை வந்துடும். பிறவு அதுல ஒரு ஓரமா துணியை வச்சுட்டு கூட செத்த நேரம் உட்காந்துட்டு பிறவு வேலை பார்ப்போம். ஏம்மா, அடிக்க வெயிலுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குமா? கதை பேசாம கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன நம்ம மாமியார் மண்டை மாதிரி தெரியுது? ஏய், எல்லாரும் செத்தாங்க ஆத்தங்கரையை எட்டி பாருங்க. எட்டி பார்க்கணுமா? என்ன தெரியுது? என்னக்கா இப்படி கேட்டுட்டா? பிறவு என்ன? எல்லாரும் எதுக்கு தண்ணியவே பார்த்துக்கிட்டு இருக்கியே? வாங்க குளிப்போம். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் குதிங்க பார்க்கலாம் அழகா. அடுத்து நான் தான். தள்ளுங்க, நான் டைவ் அடிக்க போறேன். அடக்கடவுளே, எல்லாம் நம்ம வீட்டு ஆளுவ. ஏட்டி, உன் மாமியார் கூட உன் நாத்தனார் எல்லாம் சேர்ந்து குதிச்சிட்டு கிடக்கா. அதான் பாருங்கக்கா, என்ன ஆட்டம் போடுறாவ. நாளை பின்ன குறுக்கு பிடிச்சிட்டு அங்கே பிடிச்சிட்டு இங்கே குனிஞ்சே இங்கே நிமிந்தே நம்மகிட்ட தான் வருவாவ. சொன்னா ஒரு சொல்லி கேட்கதில்ல. அது அங்கே பாருங்க, டைவெல்லாம் அடிக்காவ. அம்மாடி, எம்மா வீட்டில் குளிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் தேவையா? வாங்கக்கா போய் என்னன்னு கேட்போம். ஏடி மருமவளே, நீ எப்ப வந்தா? ஏன் இப்படி எல்லாம் பண்றிய? வீட்டுல செத்த அமைதியா தான் கடங்கலாம். அட என்ன மைனி, எதுக்கு எங்க அம்மாவை இப்படி சொல்றிய? குளிக்க தானே வந்தா எங்க அம்மா. எம்மா, குளிக்க வந்தது சரிதான், பொறுமையா குளிக்கணும். தலைகீழ குதிக்காத. ஏதாவது ஆயிடுனா என்ன செய்ய? குறுக்கிழமை பிடிச்சிட்டு எங்கேயாவது கை கால் இழுத்துட்டுனா என்ன செய்ய நாங்க? ஏடி, உன் மாமியார் என்ன நினைச்ச நீ? இந்த ஊருக்கே நீச்சல் படிச்சு கொடுத்தது உன் மாமியார் தான், தெரியும்ல உனக்கு? தெரியுது. வயசு என்ன உங்களுக்கு? 16 ஆகுது. ஜாலியா ஆட்டம் போடி இருக்கு. ஏட்டி, எங்க வயசு கிழவிகள்லாம் எப்படி கிடக்காளுவ? நாங்க என்ன அவிய மாதிரியா கிடக்கும்? என்ன ஜாலியா சிட்டா பறந்துகிட்டு இருக்கோம். எங்களை போய் குறை சொல்லி அழுவ. எட்டே, சிட்டா பறக்கிறது சரிதான். நாளைக்கு கை கால் இழுத்துக்கிட்டு ஏதாவது ஆயிட்டு எங்ககிட்ட வரக்கூடாது. உங்களை ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணியதுக்கெல்லாம் நாங்க காசு வச்சிருக்கல. இது ஒரு மாமியாக்காரிக்கும் உடம்பு சரியில்லைன்னா கூட பார்க்க மாட்டேன்னு என்ன இதா சொல்லியா? யாரும் இங்க தானா முடியாம போனா பார்க்க மாட்டேன்னு சொல்லல. நீங்களா கொழுப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணி முடியாம வந்தா பார்க்க மாட்டேன்னு தான் சொல்லியும். எங்களெல்லாம் யாரும் பார்க்கண்டா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமாம், நாங்களாம் வைரம் வாஞ்ச கட்டை, இன்னும் எத்தனை வருஷம்னாலும் கிடப்போம். இது யார் சொன்னது? எங்கத்த தானே. போன வாரம் தான் குறுக்கு பிடிச்சிட்டுன்னு வீட்டில் வந்து கிடந்திய. மறந்துட்டியலா? மருந்து போட்டு சரி பண்ணி விட்டது நானு. ஏடி மருமவளை, யானைக்கும் அடி சறுக்கும். அந்த மாதிரி தான் உன் மாமியாருக்கு ஒரு தடவை சறுக்கிட்டு நல்லா சறுக்குச்சு போங்க. நீக்கா உடுக்கா, நீ கோவப்படாத. வா, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். நாளைக்கு ஏதாவது முடியலன்னு நம்ம கிட்ட வரட்டு, அப்போ வச்சுக்கிடுவோம். போங்கட்டி போங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவளும் பேசினதெல்லாம் உடுக்கா. தண்ணியில் குளிக்கிறதுக்கு என்ன அழகா இருக்கு. நம்ம ஜாலியாக குளிப்போம்.